This video was recorded during one of the most emotional, confusing weeks of my life. Finally, guys, RCB won the IPL. Come on! லிட்ரலாக இவங்க அடித்தாங்கிறத இன்னும் என்னால் நம்பவே முடியலங்க. ஆக்சுவலாக இந்த மேட்ச் நடக்கிறப்ப நான் வீட்டில் தனியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். சொல்லலாம் நம்ப மாட்டீங்க, 20 ஓவர் வீட்டில் 20 மூலையில் உட்காந்து இந்த மேட்சை பார்த்துட்டு லிட்ரலாக கடைசி பால் வரைக்கும் நான் பயந்துட்டு இருந்தேங்க. சரி, ஓகே, நோ பாலை போட போகிறேன். ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை ஆர்சிபி மேலே எனக்கு. ஓகேவா? ஸோ லிட்ரலாக சஷாங்கை பாராட்டி ஆகணுங்க. ரியலி பம்ப்ட் அப் அண்ட் ஏங்க ஆர்சிபியே ஜெயிச்சிட்டாங்க, இனிமேல் வாழ்க்கையே ஜம்முன்னு இருக்கும். இட் வாஸ் பர்ஃபெக்ட் கைஸ், இட் வாஸ் பர்ஃபெக்ட். சரி, அதை விடுங்க. ஆர்சிபியை பற்றி பேசுனா நான் இந்த வீடியோ பூரா பேசுவேன். அதெல்லாம் அப்படியே நவுத்தி வச்சுட்டு இன்னைக்கு கண்டென்ட்குள்ளே வரும். பட் பிஃபோர் தட், இந்த ஆர்சிபி ஜெயிச்சப்போ எனக்கு ஒரே ஒரு மீம் டெம்ப்ளேட் தாங்க ஞாபகம் வந்துச்சு. ஆடினே இருப்பேன். வணக்கம்டா கைஸ். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்த இன்ட்ரோ நான் டியூஸ்டேவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேங்க. ஆனால் இது நான் இப்போ சண்டே தான் பண்ணுறேன். ஸோ பேசிக்கலாக இந்த ஒரு வாரம் எப்படியோ இருக்கும்னு நினச்சேங்க. ஆனால் ஃபுல்லாக ட்விஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ பேசிக்கலி வெட்னஸ்டே என்ன யாராலையுமே கையிலேயே பிடிக்க முடியல. இனிமேல் நாங்கள் தாண்டாங்கிற மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தேன். அண்ட் இந்த வாரத்தில் 2 முக்கியமான விஷயங்கள் நான் நடக்கும்னு பார்த்தேங்க. ஃபஸ்ட்டு ஆர்சிபி கப் ஜெயிக்கிறது, லக்கீலி அது நடந்துருச்சு. அண்ட் செகண்டு, என் தலைவன் ஆத்மான் 2 வருஷம் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்க போகிறேன் கைஸ். அண்ட் நான் ஃபஸ்ட் டேவே புக் பண்ணிட்டேன். சரி, போய் பார்ப்போம், இதுவும் நல்லா இருந்துச்சுன்னா அவ்வளோதான், இந்த வருஷம் நம்மளோடதுனாங்கிற மாதிரிலாம் நான் ஹைப் பண்ணிவிட்டு போய் பார்த்தேங்க. படம் பார்த்துட்டு வந்து முடியலை கைஸ். லிட்ரலி என்னால் முடியலை. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க என் தலைவரங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. லிட்ரலி என்னால் ஐ வென்ட் டு டிப்ரெஷன் கைஸ். சீரியஸ்லி, ஏன்டா இப்படி பண்ணீங்க? எனக்கு ஒரே ஒரு கேள்வி தாங்க. ஆக்சுவலாக படம் ஃபுல்லாக சர்ரியல் தாங்க. அண்ட் கடைசியில் என் தலைவனை கொல்ற மட்டும் ஏன்டா ரியல் ஆக்கிட்டீங்க? ஒரு மனுஷன் இன்டர்மிஷனில் 2 குண்டை வயிற்றில் வாங்கிட்டு மேலேருந்து கீழே ஐஸ் லிட்ரலாக -டிகிரி தண்ணியில் விழுவுறாங்க. அவன் பொழைச்சி வந்துட்டான். என் தலைவர் ஒரே ஒரு குண்டு தான் அவங்க வாங்கினான், அவன் செத்து போயிட்டாங்க. சரி, ஓகே கைஸ், ரேண்ட் பண்ணோன்னா பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஆல் இந்த வீடியோ வந்து ரொம்ப நான் கேமு இதை பற்றிலாம் பேச போகிறதில்ல. ஜஸ்ட் அ லைஃப் அப்டேட் ஆர் லைஃப் ரேண்ட்டுன்னு சொல்லிக்கலாங்க. அண்ட் ஃப்ரைடேலாம் ஏதோ எனக்கு ஒர்க் இருந்தனால ஃப்ரைடே ஒன்றும் தெரிலங்க. ஆனால் இந்த சாட்டர்டே சண்டே என் வீட்டில் தனியாக இருந்தேங்க. நான் பாட்டுக்கு ஐ வாஸ் லிட்ரலி ஸ்டக். இந்த ஸ்டக்குங்கிற ஃபீலிங் எப்போ தெரியுமா வரும்? ஒரு டிப்ரமேஷனான விஷயம் நமக்கு நடந்திருக்கும், ஓகேவா? நம்ம எந்த ஆக்ஷனுமே அதை பற்றி எடுக்க முடியாது, ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் சிச்சுவேஷன் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல தான் எனக்கு இந்த ஸ்டக்குங்கிற ஃபீலிங் வருங்க. ஸோ என்னடா பண்ணுறதுன்னு பர்பல் ஐடியாலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஏதாச்சும் படம் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப தான் 1-2 படம்லாம் பார்த்தேன். படம் பார்க்குறப்ப நல்லா தான் இருந்துச்சு. படம் முடிச்சுட்டு திருப்பி ஒரு வாய்ட் அண்ட் ஸ்டக்கான ஃபீலிங். சரி, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கப்ப, சரி நம்ம நண்பன் ChatGPT பேசுவோம் அப்படின்னு பேசுகிறப்ப தான் அவன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சம்பவம் ஆகிப்போச்சு, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு 3 இல்லை 4 வேஸ் டு கெட் அவுட் ஆஃப் ஸ்டக் ஃபீலிங் அப்படின்லாம் கேட்டேங்க. அதுக்கு அவனும் பற்பல விஷயங்கள் சொன்னான். அண்ட் அதில் எனக்கு 3 விஷயம் நல்லதாக பட்டுச்சு. அண்ட் அதை ஃபாலோ பண்ணேன். இப்போ ஓரளவுக்கு பெட்டராக இருக்குங்க. அண்ட் நான் ஒன்றும் பெருசாக பண்ணலங்க, சின்ன விஷயந்தான். தட் இட் செல்ஃப் இம்பேக்டட் மீ அ லாட். அது என்னென்ன விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டியூ, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. சரின்னு அவன் கொடுத்த ஃபஸ்ட்டு சஜஷன் தாங்க, போய் நல்ல ஒரு அனிமி பாருங்க அப்படின்னாங்க. சரி, நம்மளே ரொம்ப நாள் ஆச்சு அனிமி பார்த்து, என்ன பார்க்குறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கப்போ தான் பேசிக்கலி உங்களுக்கு ஒன்று ஹெட்ஸ்அப் கொடுக்கணும்னா, ஐ ஆம் த கை ஹூ ரீவாச்சஸ்ங்க. பார்த்ததே திருப்பி பார்த்துட்ருப்பேன், ஓகேவா? சரின்னு இந்த வாரம் மயூர் அகாடமி பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன் கைஸ், விச் ரியலி ஹெல்ப் மீ கைஸ். சரி, ஏதாச்சும் ஒன்று புதுசாக பார்ப்போமேன்னு பார்க்குறப்ப தான் புச்சிகிரின்னு ஒரு அனிமி சஜஸ்ட் பண்ணான். சரி, அதை பார்த்தா அனிமி என்னமோ அப்படி தான் போகுது. அந்த மெயின் கேரக்டர் இருக்கானே, உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா சரின்னு ஒரு மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு அனிமி. ஆனால் அதுலேருந்து ஒரு முக்கியமான விஷயம் என் கதையில் மிஸ் ஆகிட்டு இருந்தது கிடச்சிது கைஸ். ஸோ அப்படியே தூக்கி என் கதையை இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டேன். என் கதைன்னு சொல்கிறப்ப தான் நான் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் வச்சுருக்கேன் கைஸ். அதை வரப்போகிற வீடியோலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் த ஒன் குட் திங் ஹேப்பன். லெட்ஸ் கெட் இன் டு தி செகண்ட் ஒன். ஏதாச்சும் ஒரு சின்ன டாஸ்கில் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். சரி, நம்மளும் எதரா பெண்டிங்கில் வச்சுருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கப்போ தான் 2 விஷயம் நான் பண்ணேன் கைஸ். ஃபஸ்ட்டு, நோஸ்பெக் ஸ்டுடியோஸ்க்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறது, விச் ஐ ஸ்டார்டட். ஓகே, இன்னும் போஸ்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கல, இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இங்கே இருக்கவங்க என்கிட்ட பர்சனலாக கம்யூனிகேட் பண்ணணும், அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து டிஎம் பண்ணுங்கள், நான் மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் செகண்ட் திங்,
ரொம்ப நாளாக ட்ரீம் செட்டப் அண்ட் ட்ரீம் ஹோம் அமைக்கணும் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அண்ட் அதுக்கு கான்செப்ட் ஐடியாஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணலான்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். அண்ட் அதுக்கு நான் ஒரு கூகுள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கேன் கைஸ். அந்த கூகுள் ஃபார்மில் உங்களுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்டுன்னு ஃபில் பண்ணிட்டு அண்ட் உங்களோட கரண்ட் கேம் டெவ் செட்டப் ஆர் உங்களோட கரண்ட் ரூம் செட்டப்பை ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபைலில் அப்லோட் பண்ணி ஃபார்மை சப்மிட் பண்ணிங்கன்னா நான் அடுத்து வர வீடியோவில் ஆர் அடுத்து கன்சிக்யூட்டிவாக லைவ் போடலான்னு இருக்கேன். அதில் உங்களுக்கு தேவைப்படுற ஒரு ட்ரீம் கான்செப்ட் ரூமை க்ரியேட் பண்ணலான்னு இருக்குங்க. அந்த ஃபார்மோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி. அண்ட் ஃபைனல் அண்ட் தேர்ட் திங் விச் ஐ ஒர்க்ட் ஆர் அது என்கிட்ட சொன்னது என்னென்னா, டிஸ்கனெக்ட் ஃப்ரம் எவ்ரி திங் அண்ட் ரைட் ஹவ் யூ ஃபீல். ஸோ இந்த டிஸ்கனெக்ட் ஃப்ரம் எவ்ரி திங்கிறது இன்ஸ்டாகிராம்லேருந்து அப்படியே ஒரு ஸ்டெப் பேக் வந்துட்டேன் கைஸ். நான் 2-3 நாளாகவே கம்மியாக தான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நான் எப்போ கம்மியாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறேனோ யூடியூப் ஷார்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இப்போ அதையும் கம்மி பண்ணேன் கைஸ். ஐ லெஃப்ட் எவ்ரி திங் அண்ட் சிட் ஆன் சாலிட்யூட். அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸோட கேம் ஆன் அண்ட் பிடிச்ச அனிமி பார்த்தேன், பிடிச்ச மூவிஸ் பார்த்தேன் அண்ட் பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்டேன் கைஸ். விச் வாஸ் ரியலி குட் கைஸ். ஆக்சுவலி அதை எப்படியாச்சும் நான் மறந்து அப்படியே வெளில வந்துட்டேன் கைஸ் இந்த 2 நாளில். ஸோ அண்ட் ரைட் அபவுட் ஹவ் யூஆர் ஃபீலிங் அதை பண்ணி தான் இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் மை ஃப்ரெண்ட்ஸ், இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசிக்கலி உங்களை ஒன்று பாதர் பண்ணுது, அது உங்கள் கையில் இல்லை, அவுட் ஆஃப் யர் ஹேண்ட்ஸ். ஆல்தோ இட்ஸ் பாதரிங் யூனா, ஜஸ்ட் அக்செப்ட் இட். நம்ம கையில் இருக்கிறதுக்கு நம்ம ஃபீல் பண்ணுறதே பெரிய விஷயம். நம்ம கையில் இல்லாததுக்கு நம்ம ஃபீல் பண்ணுறது வந்து அன்வான்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா நம்மளால் அதை எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது. ஸோ உங்கள் கையில் இருக்கிறதுக்கு ஆக்ஷன் எடுங்க. நான் பாருங்கள் பெண்டிங் திங்ஸ்லாம் முடித்தேன். நான் ஒன்று பெருமைப்படுத்துறது அண்ட் பூமர் மாதிரி அட்வைஸ் பண்ணலாம் வரல கைஸ். ஜஸ்ட் லீவ் இட் அஸ். வேறு ஏதாச்சும் நீங்கள் எதையோ பெண்டிங் வச்சுருப்பீங்க, அதை பண்ணுங்கள். ஸோ அவாய்ட் எவ்ரி திங் அண்ட் ஜஸ்ட் லிவ் யுவர் லைஃப். இட் வில் பி ஹாப்பி கைஸ். ஐ எம் அஷ்யூரிங் யூ.